கொஞ்சம் சத்தமா கூப்பிடுங்க. வாங்க. ஓகே. சினி ஆக்டர் பாமா தான் இது. அப்படியா? பாமாவே தான், நடிகை பாமா. நீங்க பாமாவா? ஆமா, பாமாவே தான். நாங்க எதிர் வீட்டுல தான் குடியிருக்கோம். ஓ அப்படியா? நீங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்களேன். வரேனே, வரேன் ஒரு நாள் வரேன். இன்னைக்கே வரையல. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஷூட்டிங் எல்லாம் இருக்கு. நான் இன்னைக்கு ரொம்ப பிஸி. இன்னொரு நாள் வரேனே. வரேன்னு சொல்லிட்டாங்க. வரேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு டேட் கொடுங்களேன். சரி, ரொம்ப ஆசையா கூப்பிடுறீங்க. அப்போ நான் 16ஆம் தேதி வரேன். 16 உங்களை பார்க்கணும், பேசணும், பழகணும்னு ரொம்ப ஆசை. எங்களுக்கு கொள்ள ஆசை. எனக்கும் தான் உங்களை மாதிரி குடும்ப பெண்களோட பேசணும், பழகணும்னு ரொம்ப நாளா ஆசை. வாங்களேன், இவங்க தான் பாமா. பாமா பாமா, எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க. பாமா வணக்கம் 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 வணக்கம். நாங்கெல்லாம் அவங்க கணவர்கள், அவங்கெல்லாம் எங்க மனைவிமார்கள். ஏங்க, இங்க ஒரே ஒரு படத்துல தான் ஆக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு படத்துல நடிக்கல, 100,000 படம் நடிச்சு எல்லா படமும் ஓடுது. ஒரு படம் தான் ஆக்ட் பண்ணிருக்காங்க. என்ன சத்தம்னு கேட்டுட்டு பெரியவர் வந்துட போறார். நம்ம போயிடலாம். ஆமா ஆமா, போயிடலாம் போயிடலாம். 16 அவசியம் வந்துடணும். கண்டிப்பா வரேன். 16 அடுத்தது நம்ம எப்படி வந்துடும்? இல்ல ஒரு ஒண்ணு ஒண்ணு வரப்போறா, பாமா வரப்போறா. இந்த வீட்டுக்கு பாமா வரப்போறா. 8 லட்சம் தயஞ்ச இந்த வீட்டுக்கு பாமா வரப்போறா. வரட்டும், பாமா வரட்டும், காமா பேசு. வந்து பார்த்து காரி முழிய போறா. உமிழட்டும். நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு பேப்பர் கேக்குறதா? அமைதி அமைதி. இப்போ இந்த மொகரை, வீட்டோட மொகரைய பாருங்க. காரை எல்லாம் பிஞ்சு பேஞ்சு கிடக்கிறது, பல்ல இழிச்சுட்டு இருக்கு. அதுக்கு நீங்க ஏன் பல்ல இழிக்கிறேன்? ஓ சரி சரி சரி. இத பாருங்க, முதல்ல காரை போன இடத்துல எல்லாம் சிமெண்ட் போட்டு பூசணும், அப்புறம் நன்னா பெயிண்ட் அடிக்கணும். நான் அவ வீட்டுக்கு போயிருந்தேனே, இப்படியா இருந்தது செவரு. செவரு கண்ணாடி மாதிரி இருந்தது. செவத்தை பார்த்த தலைய சீக்கலாம் போல இருந்தது. பார்வதி, யாரோ வரங்கிறதுக்காக நம்ம தலையே நிக்கணுமா? நான் சொல்றத நீங்க கேட்க போறீங்களா இல்லையா? அதுக்கு தானே இருக்கேன். ஏதோ சொல்ல தோணித்து சொன்னேன். மனசுல தோணினதெல்லாம் மனசோட வச்சுக்கோங்க. சரி சரி சரி. அப்புறம் யாரோ வரான்னு சொன்னீங்களே, யாரோ வராளா? அவ சாதாரணமா? அவ சாதாரணமா? அவ பாமா. பாமா. ஆமா ஆமா. அவளோட சிநேகிதம் கிடைக்க, இத்தனை பெரிய சினிமா ஸ்டார் சிநேகிதம் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, கொடுத்து வச்சிருக்கணும். சரி, அவ வந்தா உட்கார 2 சோஃபா செட் உண்டா? 2 சோஃபா செட் வாங்கணுமா? வாங்கிடுவோம். இந்த கிண்டலுக்கெல்லாம் குறைச்சல் இல்ல. சரி. அவ வந்தா இந்த ரேடியோ, உங்க வீட்டுல ரேடியோ இருக்கா? பாட்டு கேட்பேளான்னு நினைக்க மாட்டாளா? வாங்கிடுவோம். எனக்கு கட்டிக்க ஒரு பட்டு புடவை உண்டா? வாங்கிடுவோம். கழுத்துல போட்டுக்க செயின் உண்டா? வாங்கிடுவோம். வந்தவாளுக்கு தான் காஃபி கொடுக்க நல்ல டம்ளர் உண்டா? வாங்கிடுவோம். இந்த ரூமுக்கு தான் ஒரு ஃபேன் உண்டா? வாங்கிடுவோம். வாங்கிடுவோம் வாங்கிடுவோம் சொல்லிண்டே இங்கேயே உட்காந்துருங்க. வாங்க போலாம், போய் வாங்கி எல்லாத்தையும் செட் பண்ணலாம். உங்க அண்ணன் வீட்டுல பாமாவை வரவேற்க அமக்கலமான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம மட்டும் சும்மா இருந்தா எப்படி? என்ன பண்ணா? அவங்க ரேடியோ வாங்க போறாங்களா, பட்டு புடவையா, தங்க சங்கிலியா, சீலிங் ஃபேனா. ஒரே வீட்டுல குடியிருக்கிறவங்க தானே நம்ம எல்லாரும், கூட பிறந்தவங்க தானே. நான் மட்டும் எந்த விதம் குறைஞ்சு போயிட்டேனா? என்ன சொல்லு. அவங்க ரூமுக்கு சீலிங் ஃபேன் போட்டா நம்ம ரூமுக்கு ஏசி மிஷின் வாங்கி மாட்டுவேன். போட்டுருவோம்.
என்ன நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. இருக்கேனே. பாருங்களேன், இங்க பாருங்களேன், சொல்லுமா சொல்லு. பெரிய கண்ணாடி வச்ச ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒண்ணு வாங்கணும், அதுவும் டீ கூட்ல வாங்கணும். அப்புறம் இந்த மர அலமாரிய தூக்கி போட்டுட்டு பெரிய காட்ரேஜ் பீரோ 6 அடியில வாங்கணும். அப்புறம் இந்த நார்கட்டுல தூக்கி போட்டுட்டு டபுள் காட்டு ஒண்ணு வாங்கணும். டபுள் காட்டுக்கு போடுறதுக்கு இலவம் பஞ்சம் மெத்த 4 தலகாணி வாங்கியே ஆகணும். இது போக நல்ல காஸ்ட்லியான ஃப்ரிட்ஜ் ஒண்ணு வாங்கணும். சரியா? என்ன நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு மலைச்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நீ சொல்லும் போது முதல்ல மலைச்சுதான் போயிட்டேன். அப்புறம் பட்டியல் பிரகாரம் பார்த்துட்டு எந்த வட்டிக்காரங்கிட்ட என்ன மாதிரியா கடன் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க வட்டிக்கார வீட்டுக்கு போவீங்களோ ஈட்டிக்காரன் எதுக்கு போய் நிப்பீங்களோ எனக்கு தெரியாது. பாமா வரத்துக்குள்ள இந்த சாமான்லாம் வந்தே ஆகணும். பண்ணிடுவோம். சொல்லிட்டு உட்காந்துருந்தா இப்படி கிளம்புங்க. கிளம்பணும். மாமா 16ஆம் தேதி வந்துடுறா, அதுக்குள்ள எல்லா சாமானும் வாங்கி ஆகணும். வாங்கிடுவோம். ஏற்பாடு பண்ணுங்க. இந்த மாமா வரத்துக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல. சமரக்காரி அவளை இவ்வளவு தடபுடல் பண்ணினா அதை விட 100 ரூபாய் அதிகம். என்ன 100 ரூபாய் உங்களுக்கு ஜாஸ்தி, புரிஞ்சுதா? நாம நம்ம வீட்டை இப்படியே வச்சிருந்தா வரப்போற பாமா நம்மளை பத்தி என்ன நினைப்பா? என்ன நினைப்பாங்க? பாவம் என் காலை இவ்வளவுதான் முடியும். அப்படி நினைக்க விடலாமா? என்ன பண்ற? நினைக்க விடலாமான்னு கேட்டேன். இத பாருங்க, இந்த ரிஸ்ட் வாட்ச், இதுக்கு ஒரு கோல்டு செயின் வாங்கணும். அந்த கோல்டு செயினை போட்டுண்டு நான் அவங்க வரும்போது இப்படி இப்படின்னு ஆட்டுவேன். இப்படி இப்படின்னாங்க, அப்படி அப்படியே போயிடுவாங்க. சரி, இப்படி இப்படின்னு பண்றேன், அவ்வளவுதானே? அப்பனா சரி, பார்க்கலாம். சரி, இது முடிஞ்சதா? இந்த பாருங்க, ஒரே ஒரு தாம்பு கயிறு மட்டும்தான் இருக்கு, கழுத்து நிறைஞ்சிருக்கிறாப்பல. ஒரு காஞ்சி காமணி மாலை வேணும். சரியா? காஞ்சி காமணி மாலை. ஐயோ, ஆமா, நீ நிறைய போட்டுக்கிறதுக்காக கேக்குறியா இல்ல கடை வைக்கிறதுக்காக கேக்குறியா? புரியலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அதுவும் வேணும். இத பாருங்க, இத பார்க்காதீங்க, புதுசா 2 பட்டு புடவை. சரியா? 1 கும்பகோணம், 1 காஞ்சிபுரம். ஏன் மைசூர் விட்டுட்டு நீனே விட்டு விட்டுவிட்டிய? என்ன இருந்தாலும் நம்ம ஊர் பட்டு பட்டுதான், நம்ம ஊர் பட்டு பட்டுதான், அதுவும் புதுசா வேணும். சரியா? என்ன இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை போட்டா? நான் வாத்தியாருடைய பையன், வாத்தியார் பையன் கிட்ட நான் போய் எங்க அப்பாட்ட போய் அப்பா தொட்டு அப்படி கொடுத்துன்னு கேட்டா என்ன இல்ல அத்தனை ஒரு அடிப்பாரு அப்படின்னாரு. அவ்வளவுதான், வேற என்ன முடியும்? ஆமா, அவர் மொட்டும் பாரு புட்டும் பாரு. ஆமா, அதெல்லாம் சரி. இத பாருங்களே, பாமாவோட ஸ்நேகம் நமக்கு கிடைச்சா நம்மள தேடி 4 பேர் வருவாங்க. சினிமா பார்ப்பாங்களா நம்மள பார்க்க? ஏதோ ஒண்ணு, அவங்கள பாக்குற சாக்குல நம்மள தேடி வருவான். அப்போ 1000 ரூபாய் ஆயிடும் 100 ரூபாய் இருக்கிற உங்க சம்பளம். என்ன புரிஞ்சுதா? 1000 லட்சமாகும், லட்சமாகும்.
சரியா? இத பாருங்க, நீங்க லட்சாதிபதி, லட்சாதிபதி. பஞ்சன மேலேயே படுத்துட்டு இருக்கலாம். உங்களை யாரும் நடக்க விட மாட்டாங்க. கைய தட்டி கூப்பிட்டா ஏன்னு கேட்க எட்டாளு, எட்டாளு. இந்த பாருங்க, காலை பிடிக்க 4 ஆளு. போதும் போதும்னா கூட விடவே மாட்டாங்க. என்ன சொல்றீங்க இப்போ? ஆண்டவா, நீதான் காப்பாற்றணும். இப்பவே இப்படி முடிச்சா வாங்க, இங்க போய் எல்லாத்தையும் வாங்கலாம். வாங்க வாங்க. எல்லாரும் வாங்கோ, வாங்கடி, எல்லாரும் வாங்கடி. மாமா எவ்வளவு அழகா இருக்கா. மாமா எவ்வளவு அழகா. எங்க அவளே கரெக்டா வந்துட்டேன். ஆசை ஆசையா கூப்பிட்டீங்க இல்லையா, வராம இருக்கலாமா? எவ்வளவு அழகா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கா. கரெக்டா 16ஆம் தேதி கரெக்டா வந்துட்டாங்க மாமா. பாபா வந்துட்டா, பாபா வந்துட்டா, பாபா வந்துட்டா. மாமா மாமா பாபா வாங்க வாங்க வாங்க. சுத்தி போட்டாச்சு உங்களுக்கு. இனிமே திருஷ்டி எல்லாம் வாங்க வாங்க வாங்க, கழிஞ்சிடும். நம்ம வீட்டுக்கு போலாம், நம்ம போஷன் போலாம். அங்க போயிட்டு வருவாங்க. எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வரதா தானே பேச்சு. அது என்ன உங்க வீட்டுக்காரர் அவரை கூட்டிட்டு போறாரு? வந்துட்டாங்களே, ப்ளீஸ் அக்கா உங்க நெக்லஸ் கொடுங்க அக்கா. இப்படிதான் நீ ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். நான் எடு, ஆமா, பார்த்து எடு. நீங்க தானே ஃபர்ஸ்டா? இல்ல இல்ல, நான் தான். வந்துடுச்சா? வந்தாச்சு. இருக்க முடியல. தலையில சிக்கிக்காம எடு. அவ எங்க வீட்டுக்கு வரும்போது தலையெல்லாம் கலைஞ்சிருக்க கூடாது. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. முடியல. உட்காருங்க. என் பேரு ராமன். ராமன். ஓ, உங்க மனைவி பேர் தான் சீதாவா? இல்லையா? ஆமா, நான் ராமன், அவ சீதா. நல்ல பேர் பொருத்தம். தலைய கொஞ்சம் என்ன சொல்றீங்க? நல்ல பேர் பொருத்தம் சொன்னேன். ஆமா ஆமா, பேர் சரி. நான் வந்து உங்களை தூரத்துல பார்த்தது, இப்பதான் கிட்ட பார்க்கிறேன். நான் ஹைகோர்ட்ல கிளர்க்கா இருக்கேன், குமாஸ்தா. ஆஹா. இது பாருக்கிறீங்களா, நீங்க வரீங்களேன்ட்டு கோட்டு சூட்டும் போட்டு ரெடியா இருக்க, வேற ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணார் இருக்கார் இல்லையா, மகேஸ்வரன், அவர் வந்து காலேஜ்ல வேலை பார்க்கிறார். எல்லா வருமானம் எல்லாம் எங்களை மாதிரியே தான், எல்லாம் ஒண்ணுதான். ஹிந்தி டீச்சர். ஓ, ஹிந்தி பண்டிட்டா? ஆமா ஆமா, ஹிந்தி பண்டிட். எங்க அப்பா எத்திராஜுல இருக்கார் இல்லையா, அவர் ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர். இப்ப கூட நாங்க ஏதாவது தப்பு பண்ணா பெஞ்ச் மேல ஏற்றி. உங்க மனைவி காணோம். சீதா, ஏதோ சீதா, வா வா வா. வந்துட்டீங்களா? வாங்க 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 வாங்க. இவருதான் என் கணவர். என் பேரு சீதா. சொன்னாரு உங்க பேர். சொல்லிட்டாரா? இவரு ஹைகோர்ட்ல பெரிய வக்கீல், லீடிங் லாயர், நல்ல பிராக்டிஸ், கை நிறைய வருமானம். அழகா இருக்கே நெக்லஸ். பாத்துட்டீங்களா? வைர நெக்லஸ். வைரம் வைரம், தனையும் வைரம். அவ்வளவு வைரம் வைரம். என்ன சாப்பிடுறீங்க? இல்ல இப்ப எதுவும் இல்ல இல்ல, ஏதாவது சாப்பிடுங்க. எல்லாமே அப்புறம் எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாமே அப்புறமா. சரி சரி. டைம் என்னாச்சு? ஏங்க உங்க வாசல என்ன டைம்? என் டைம்ல இப்போ 5 ஆகுது. இது 5 நிமிஷம் சொல்லுவோம், அவ்வளவுதான். சரி, அப்போ நான் போய் அவங்களையும் பாத்துட்டு வந்தேன். அவங்களே பாருங்கல்ல, மேல மேல மேல. கண்ணாடி போறவங்க வந்து டைம் கேட்ட மாட்டிக்கிட்டு இல்ல, பாரு அண்ணி அங்க இருந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சாங்களா? வச்சுக்கிறேன் உங்களை. மாமா வர போறா, எங்க வீட்டுக்கு வர போறா. நெக்லஸ் சீக்கிரம் கழட்டு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, தலையெல்லாம் கலையாம போட்டுக்கிறதுக்கு. இருங்க, போட்டு விடுறேன். அது மேலேயே போட்டுரு. பரவாயில்ல, அப்படியே போட்டுட்டேன். சரியா இருக்கா?
வாங்க 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 வாங்க. நீங்க வருவேள் வருவேள்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அதான் வந்துட்டேளே. இதுதான் எங்க இடம். இவர்தான் என் புருஷன். இது இவ்வளவு நாழியா சொல்லுங்க. இவர் பேரு பார்வதி. என் பேரு பார்வதி இல்ல, என் பேரு மகேஸ்வரன், இவ பேரு பார்வதி. சரி. நான் காலேஜ்ல பிரின்சிபாலா இருக்காரு. பிரின்சிபாலா? பிரின்சிபலா? ஆமா, மசா நிக்கிறேளே, போய் ஃபேனை போடுங்க. அந்த ரேடியோல 2 பாட்டு போடுங்க. இருக்கு இருக்கு, எங்க வீட்டுல இருக்கு. இல்ல இப்ப வேண்டாம், பாட்டெல்லாம் இப்ப வேண்டாம். அடே, கண்ணாடி வளையல். நீங்க கண்ணாடி வளையல் போடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு கண்ணாடி வளையல்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எனக்கும் தான் கண்ணாடி வளையல்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்பவுமே எளிமையா இருக்கிறது தான் பிடிக்கும். ஆனா எனக்கு கிடைக்கிறதே கொஞ்ச நேரம் தானே. சொல்லும்போது போய்க்கலாம். ஆமா, நீங்க இந்த குடும்ப பெண் வாழ்க்கைய பத்தி என்ன நினைக்கிறீள்? பத்திரிகை நிருபர்கள் மாதிரி கேள்வி கேக்குறீங்க. பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் இப்படி எல்லாம் கூட கேள்வி கேட்பாளா? சொல்லுங்களேன். இந்த குடும்பம், கணவன், குழந்தை, இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். பட் அதை பத்திலாம் இப்ப பேசி என்ன பண்றது? நமக்கு ஷூட்டிங் இதுக்கே நேரம் சரியா இருக்கு. அப்படியா? உட்காருங்க உட்காருங்க. எங்களுக்கு இருக்கிறது 2 குழந்தைகள் தான். ஆமா, ஒரு பேட்டா ஒரு பேட்டி. என்ன சத்தம்? சத்தம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எதுவும் இல்ல, எதுவும் இல்ல. சத்தம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. யாரும் கதவை தட்டலையே. டேய் டேய் போங்கடா. யார் இந்த குழந்தைகள்லாம்? இவங்கெல்லாம் பக்கத்து வீட்டு குழந்தைகள். அப்பா அம்மான்னு எங்க காலையே சுத்தி சுத்தி வரும். பாவம். ஆமா, ரொம்ப பாவம். ஓ, அப்போ ஆர்ஃபன்ஸா? ஆர்ஃபன்ஸான்னு கேட்டேன். தெரியலையா? அனாதை குழந்தைகளான்னு கேக்குறான். பார்வதி, நீ போட்ட பிளான் எல்லாம் பஞ்சு பஞ்சா போயிடுதேம்மா. இந்த மாலைய முதல்ல அவங்களுக்கு போடு, அதுக்கப்புறமேல் அப்புறம் இந்த மாலை கரெக்டா போடணும். போயிடாதீங்க போயிடாதீங்க போயிடாதீங்க. ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஸ்மைல். இங்க கரெக்டா பார்க்கணும். 1 2 3. போடுங்க. என்ன நிக்கிறீங்க? வரங்க, நடங்க 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 நடங்க, நடக்கிறாங்க நடக்கிறாங்க. இவர்தான் எங்க வீட்டுக்காரர், என்னோட வீட்டுக்காரர். நான் வேலை செய்யறதே உங்களுக்கு தெரியலையா? என் பேரு கிருஷ்ணன், மனைவி ருக்மணி. பாத்துட்டீங்களா? 3 பேரும் ஒரே மாதிரி நெக்லஸ் போட்டிருக்கீங்களே. ஆமா, ஒரே மாதிரி. எங்க மாமனார் எது வாங்கினாலும், வைர நெக்லஸ் வாங்கினாலும் 3 பேருக்கும் ஒரே மாதிரி தான். எல்லாம் ஒண்ணு, எல்லாம் ஒண்ணுதான். ஆமா. வாங்க உட்காரலாம், வாங்க. உங்களுக்கு ஒரு சேர். உட்காருங்க உட்காருங்க. சேர் தாங்க, முடிடு சேர். எப்படி இருங்க, நம்ம வீட்டுக்கு பாமா வந்திருக்கா. நம்ம நின்னுட்டே பேச முடியுமா? உட்கார்ந்து பேசலாம். பாமா என்ன சாதாரண, உட்கார்ந்து பேசலாம். உட்காருங்க உட்காருங்க. என்னாச்சு என்னாச்சு? உட்காருங்க உட்காருங்க. உட்காந்துட்டா உட்காந்துட்டா உட்காந்துட்டா. அப்பா
நான் பயந்தே போனேன். நாங்க இது சும்மா சாதாரண இல்லை, நாங்க ஒன்றும் சும்மா வாடகைக்கெல்லாம் வாங்கல, சொந்தமா வாங்கியிருக்கோம். இது எல்லாம் ஃபுல்லா டீக்குங்க. பாம்பேலேருந்து ஏர் ஃப்ளைட்ல கொண்டாந்துருக்கோம். ஆமா, ஃப்ளைட்ல வந்திருக்கு. ஓ ஆமா, என்ன சாப்பிடுறீங்க நீங்க? உங்களுக்கு பிடிச்சது பாதாங்கீர் தானே? வளர்ற அவங்களுக்கு பிடிச்சது பால் பாயசம் தான். அவங்கள பத்திரிக்கையாளர்கள் கொடுத்துருக்காங்க, அவங்களே எல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சது பாதாங்கீர்னு நான் அதையே பண்ணி வச்சிருக்கேன். பாதாங்கீர் தான். அவங்களுக்கு பிடிச்சது பால் பாயசம் தான். ஏங்க, உங்களுக்கு பிடிச்சது பால் பாயசம் தானே? ஏன் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? அப்ப ரெண்டையும் கலந்துருவோம். இவரை பாருடா. இங்க உங்க சிரிப்பு இருக்க, அதாங்க. இந்த சிரிப்பு இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எனக்கு நீர்மோரே போதும். என்னங்க இப்ப போய் நீர்மோர் கேக்குறா? சினிமா ஸ்டார் நீர் மோரா? இங்க பாருங்களேன், தயிருக்கு எங்க போறது? மாமனாருக்கு வச்சிருக்கிற தயிர் இருக்கு, அத மோராக்கி கொண்டு வாங்க. ஆமா, இந்த வயசுல அவருக்கு என்ன தயிர் வேண்டி இருக்கு, நான் மோர் பண்ணி கொண்டு வரேன். ஆமா, ரொம்ப நல்ல சென்ட் வாசனை. நீங்க என்ன சென்ட் போட்டிருக்கீங்க? இது வந்து சிங்கப்பூர்ல வாங்கினது. சிங்கப்பூரா? இங்க இருக்கிற பெரம்பூருக்கு கூட நான் போனது இல்ல, பெரம்பூர் கூட பார்த்தது இல்ல. மோர பண்ணிட்டேன் பார். நீரே கேட்டாங்க, நீர் மோர். ஆமா, நீர் மோர் கொண்டாந்து. இது இருக்கட்டும், நீங்க விதவிதமா சிகை அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிறீங்களே, அது எப்படிங்க? எங்களுக்கு ஹேர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் விதவிதமா டோப்பா டாப்பா தான் எல்லாம். நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு ஹேர் ட்ரெஸ்ஸஸ் இருக்கா? இதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணி விட்டுருவாங்க. ஓ, நாங்க உங்க ஷூட்டிங் பார்க்க வரலாமா? வாங்களே, போலாமா? எங்க நீங்களும் ஷூட்டிங் வரீங்களா? நான் இல்லாம எப்படிங்க ஷூட்டிங்ல? நாங்க எல்லாரும் வரலாமா? வாங்க வாங்க, நம்ம எல்லாம் போலாம். இந்த சோக காட்சியில வேகமா ஓடி வந்து தொப்புன்னு அது எப்படி மொத்தமா மெதுவா ஓடி வந்து மெத்த மேல விழுறீங்க? மெத்த கரையில விழுந்தா இருக்க பல்லனா வெளியே வந்த. ரொம்பவே வேடிக்கையா பேசுறாரு. ஆமா. அந்த காதல் காட்சியெல்லாம் நீங்க நடிக்கும் போது உங்களுக்கு கூச்சமா இருக்குமா? வெறும் நடிப்பு தானே, கூச்சப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஓ, எத்தனை கல்யாண காட்சியெல்லாம் நடிச்சிருக்காங்க இவங்க. நிஜ வாழ்க்கையில உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது அது ரீல் மாதிரி இருக்குமா, இல்ல அதுவும் படம் மாதிரியே இருக்குமா? எப்படி கேக்குறீங்க? அத பத்திலாம் நான் நினைக்கிறதே இல்லைங்க. அது விடுங்க, உங்க படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏமாங்க, நீங்க படம் பாத்தீங்க, அந்த படத்துல பாதி பேர் வெளியே போயிட்டாங்களாமே. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்டர்வல் போது எல்லாரும் வெளில போயிட்டாங்களாம், அத சொல்றாரு. ஆனா அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. மோர் குடிக்கிறீங்களா? தேங்க்ஸ்ங்க. இது பாருங்களேன், நான் இவங்களுக்கு மோர் கொடுக்கற மாதிரி ஒரு போட்டோ வேணும், எடுக்கிறீங்களா? நான் இருக்கேனே, பிடிப்போம். கேமரா எடுங்க. கேமரா இருக்கு எல்லாம். ரெடி பண்ணிட்டேன் கேமரா. ஆமா, ரைட்டா தான் இருக்கு. ஆமா, கரெக்டா இருக்கு. நான் லாஸ்ட், இதுக்கு மேல கிடையாது.
நல்லா இல்ல, வேணுமா? இன்னும் ரெண்டு இருக்கு நல்லா சிரிப்பா வெரி ஸ்மைல் சாச்சு எடுத்தீங்களா கரெக்டா எடுத்தீங்களா ஆ. ஏன்னா நான் இவங்களுக்கு மோர் கொடுக்கற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அதை பெருசா ஃப்ரேம் பண்ணி எங்க வீட்டுல மாட்டிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு தான் இந்த படம். நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுவேன். அதெல்லாம் கிடையாது. நாங்க எடுத்துட்டாச்சு, அவ்வளவுதான். நீங்க பார்த்தாச்சு, பேசியாச்சு. சரியா? அவ்வளவேதான். எனக்கு வாழ்க்கை ஒரு போட்டோ அதுக்கு அப்படின்றான். இதான் வாழ்க்கை. ஆண்டவா ஆண்டவா. எனக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆறுது, நான் கிளம்புறேங்க. என் பேர் ரகுபதி. ஏஜ் 85 ரன்னிங். RJN Nehru 88. M. Jayaraman 67. லதா கல்யாணராமன் 62. மைதிலி சுப்பிரமணியன் ஆல்வேஸ் யங். ஷாமலா பத்மநாபன் 73. Shobha Ramakrishnan 71.